திமுகவுடைய தவறுகள் விஜய்க்கு சாதகமாக அமையுங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் தான். என்ன காரணம்னா, இப்ப திமுகவுக்கு மாற்றாக யார் இருந்தா அப்படின்னா அதிமுக தான் இருந்தது. எப்ப ஏன் இருந்தது அப்படின்னு நான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன் அப்படின்னா, பாஜக அந்த கட்சியினுடைய கூட்டணிக்குள் வருவதற்கு முன்பு வரை இங்க அரசியல்ங்கிறது பாத்தீங்கன்னா திமுக விசஸ் அதிமுகவாகத்தான் இருந்தது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. ஆனா பாஜக அந்த கூட்டணிக்குள்ள போன உடனே அந்த இடத்த அதிமுக இழந்துடுச்சு. அந்த இடத்துக்கு தாவேகா வந்துருச்சு. அப்ப திமுக செய்கிற தவறுகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள், அவர்களுடைய அதிருப்தி வாக்குகள் அதிமுகவுக்கு போவதற்கு பதிலாக இப்ப தாவேகாவுக்கு போகுது. இதுதான் நடக்க போகுது. சரி, இப்படி போறதனுடைய விளைவா ஒரு 15-20 சீட்டு இல்ல 30-40 இப்படின்ற மாதிரி ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, அந்த முடிவு நம்ம ஆருடம் சொல்ல முடியாது. பட் ஆனா மற்றவர்கள் கணிப்பது போல், அதாவது தாவேகாவை குறைத்து மதிப்பிடுவது போல் தேர்தல் முடிவுகள் இருக்காது அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போது பாத்தீங்கன்னா பல பேர் எம்ஜிஆர் மாதிரி இவர் வர முடியாது, எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி இவருக்கு கிடைக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி மேல போய் சினிமா செய்திகள்லாம் நான் படிக்கிறது இல்லைன்னா நக்கல் அடிச்சதை நம்ம பார்த்தோம். ஆனா இன்றைய நிலவரம் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 27% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள்லாம், உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள்லாம் நமக்கு சொல்லுது.